அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் குரு பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு. குறிப்பா இந்த காலகட்டங்களில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது. குரு பகவானை பொறுத்த வரைக்கும் தனது சமகிரகமான செவ்வாயினுடைய ஆட்சி வீடான மேசராசியை விட்டு தனது மாணவனான, அதாவது தனக்கு பகை கிரகமான சுக்கிரனுடைய ஆட்சி வீடான ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த பயிற்சியின் காரணமாக கடகராசிரியர்களுடைய குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே ரெட்டிப்பு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. இது மாதிரியான என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி குரு பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். பொதுவாக ஜோதிட சாஸ்திரப்படியும் ஆன்மீக ரீதியாகவும் குரு பகவான் ஞானத்திற்கு அதிபதியாக கருதப்படுகிறாரு. திருமணம் போன்றவை தடையின்றி நடக்க, நல்ல வேலை கிடைக்க, உயர் கல்வி பெற என வாழ்வில் முக்கிய நிகழ்வுகளுக்கு குருவின் அருள் மிக முக்கியம். இதனை குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். குரு பகவானை நாம் சென்று தரிசிப்பது கோடி நன்மைகளையும் புண்ணியங்களையும் தரும். அல்லது குருவின் பார்வை நம் மீது விழுவது கோடி நன்மைகளை தரும். அதே போல ஒருவருடைய வாழ்வில் முன்னேற்றம், பலவிதமான நன்மைகள் பெறுவதற்கு குருவினுடைய ஆசி மிக மிக அவசியமாகும். குருவினுடைய பார்வை இருந்தால் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வர முடியும் என்பது ஐதீகம். ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் 2 பார்வைகளுக்கு மட்டுமே கோடி நன்மை கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. ஒன்று குரு பார்வை, மற்றொன்று கோபுர தரிசனம். இதில் குருவினுடைய அருள் வாழ்க்கைக்கு எந்த அளவிற்கு முக்கியம் என்பதற்கு உதாரணமாக ஒரு சின்ன கதையும் உண்டு. ஜோதிட சாஸ்திரத்தின் குருவான பிரகஸ்பதியிடம் தெய்வீக தன்மைகள், சாஸ்திரங்கள் பற்றி அறிந்து கொள்வதற்காக சந்திர பகவான் சென்றாரு. குரு பகவானும் தனக்கு தெரிந்த அனைத்து சாஸ்திரங்களையும் சந்திரனுக்கு கற்றுக் கொடுத்தாரு. அனைத்து சாஸ்திரங்களையும் கற்றுக்கொண்ட சந்திரனுக்கு தனக்கு தான் அனைத்தும் தெரியும், தானே அனைத்தையும் தெரிந்தவன் என்ற ஆணவம் ஏற்படுது. சந்திரனினுடைய ஆணவத்தை அடக்க வேண்டும் என குரு பகவான் முடிவு செய்கிறாரு. இதனால சந்திரனை அழைத்து பூமியில் தற்போது பிறந்த குழந்தையினுடைய ஜாதகத்தை கணித்து சொல்லும்படி கூறினார் குரு பகவான். சந்திரனும் அந்த குழந்தையினுடைய ஜாதக கணக்குகளை ஆராய்ந்து எழுதினார். அந்த குழந்தைக்கு ஒரு வயது நிறைவடைந்ததும் பாம்பு கடித்து அந்த குழந்தை உயிரிழந்து விடும் என்பதையும் கணித்து சொன்னாரு. சந்திரனுடைய கணிப்பின்படி அந்த குழந்தைக்கு ஒரு வயது முடிவதற்கு சில நிமிடங்கள் மட்டுமே மீதமிருந்தது. அந்த சமயத்துல சந்திரனை அழைத்து கொண்டு வான வீதியில் உலா சென்றார் குரு பகவான். அந்த குழந்தைக்கு என்ன நடக்க போகிறது என்பதை இருவரும் கவனித்துக் கொண்டிருந்தனர். சந்திரன் கணித்தபடி அந்த குழந்தை படுத்திருந்த தொட்டில் சங்கிலியில் மேலிருந்து ஒரு பாம்பு வளைந்து நெளிந்து குழந்தையை நோக்கி வந்து கொண்டிருந்தது. தான் கணித்தது சரியாக நடக்கிறது என்ற இருமாப்புடன் குரு பகவானை பார்த்து சிரித்தார் சந்திரன். ஆனால் குரு பகவான் அந்த குழந்தையையே பார்த்து கொண்டிருந்தாரு. தன்னை நோக்கி ஏதோ ஒன்று பளபளப்பாக வருவதை பார்த்த குழந்தை அதை பிடித்து விளையாட முயற்சித்து உற்சாகத்தில் கை கால்களை வேகமாக அசைக்க துவங்கியது. இதனால் தொட்டில் வேகமாக ஆட துவங்கியது. குழந்தையை நோக்கி வந்த பாம்பினுடைய தலை எதிர்பாராத விதமாக தொட்டில் சங்கிலியினுடைய ஒரு துளைக்குள் மாட்டிக்கொண்டது. தனது தலையை மீட்கும் முயற்சியில் பாம்பு வேகமாக தனது உடலை சங்கிலியுடன் பின்னி முன்னும் பின்னும் அசைக்க துவங்கியது. இதை பார்த்த குழந்தை மேலும் உற்சாகமாக குதிக்க துவங்கியதால் தொட்டில் இன்னும் வேகமாக அசைந்து இதில் பாம்பினுடைய வால் பகுதியும் மற்றொரு துளைக்குள் மாட்டிக்கொண்டது. தொட்டில் சங்கிலி வேகமாக ஆடியதால் அதில் உடல் இறுகி பாம்பு உயிரிழந்தது. குழந்தையும் முதல் வயதினை பூர்த்தி செய்து 2வது வயதில் அடியெடுத்து வைத்தது. இதனை கண்டு அதிர்ச்சியும் தனது தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் கோபம் கொண்டான் சந்திரன். தன் கணித்த குழந்தையினுடைய ஜாதகத்தை மீண்டும் சரிபார்த்தான்.
கணிப்பு சரியாகவே இருந்தது. இதனால் பதற்றத்தில் ஜாதகத்தில் குரு பார்வை கூட இல்லையே, அப்புறம் எப்படி குழந்தை உயிர் பிழைத்தது என குரு பகவானிடம் கேட்டார் சந்திரன். அதற்கு புன்னகையுடன் அமைதியாக பதிலளித்த குரு பகவான், ஜாதகத்தில் குரு பார்வை இல்லை என்றால் என்ன, அதுதான் நான் நேரிலேயே வந்து எனது முழு பார்வையையும் குழந்தை மீது செலுத்திக் கொண்டிருந்தேனே, அதனால் தான் இது நேர்ந்தது. உனது ஜாதக கணிப்பு தவறில்லை, ஆனால் அதனால் வந்த ஆணவம்தான் தவறு என சந்திரனுக்கு அவரின் தவறினை எடுத்து கூறி உணர்த்தினார் குரு பகவான். தனது தவறை உணர்ந்த சந்திரனும் குருவினுடைய பார்வைக்கு இருக்கும் மகிமையை புரிந்து கொண்டார். இது நவகிரகங்களில் ஒருவரான குருவினுடைய அருளுக்காக மட்டுமல்ல, தான் கற்ற கல்வியால் ஆணவத்துடன் கற்றுக் கொடுத்த ஆசானனிடமே ஆணவத்துடன் நடந்து கொள்ளக்கூடாது என்பதை உணர்த்துவதற்காகவும் சொல்லப்பட்ட ஒரு கதை. குரு இருக்கும் இடத்தை விட அவரது பார்வைப்படும் இடங்களுக்கு அதிகப்படியான பலன் கிடைக்கும். அதுபோல்தான் ஆசானின் ஆசியும் வாழ்க்கையில் அனைத்து விதமான நன்மைகளையும் பெறுவதற்கு மிக அவசியமான ஒன்று. இதனால்தான் குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். இப்படிப்பட்ட குரு பகவான் தனது மாணவரான சுக்கிரனுடைய ஆட்சி வீட்டுக்கு பயிற்சி ஆகிறாரு. குருவிற்கு சுக்கிரன் பகை என்றாலும் கூட சுக்கிரனுக்கு குரு ஆசிரியர் என்பதால் ரெட்டிப்பு பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த குரு பயிற்சி அமையிருக்கு. இவ்வளவு மேன்மைகளை கொண்ட குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணங்கள்ல கடக ராசியை சேர்ந்த புனர்பூசம் 4ஆம் பாதம் முதல் பூசம் ஆயில்யம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, வருமானத்திற்கு மீறிய செலவுகள் கவலை அளித்து வந்த நிலையில நல்ல ஒரு வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதே போல கடகராசினியர்கள் திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த திருமணம் சம்பந்தமான முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. ஜாக்கிரதையாக இருப்பது மிக மிக நல்லது. நெருங்கிய உறவினர்களிடையே ஏற்பட்டு வந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. குழந்தைகளுடைய எதிர்கால நலன் பற்றிய கவலைகள் நீங்கி அவர்களுடைய உயர்கல்விக்கான முக்கியத்துவத்தை உணர்ந்து சில முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இந்த தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய மனம் ஆன்மீக சிந்தனைகள்ல ஈடுபடுங்க. ஒருவேளை பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. சிறு விஷயங்களுக்கு கூட குழப்பம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. அதனால் நீங்கள் தீர விசாரித்து தெளிவான முடிவெடுக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த குரு பயிற்சி அமைஞ்சிருக்கு. கடகராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் அலுவலக சூழ்நிலை ஏற்பட்டு வந்த கவலைகள் நீங்கி அலுவலக சூழ்நிலையில, அதாவது உங்களுடைய உத்தியோகத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. நிர்வாகத்தினரை திருப்தி செய்வதற்கு பாடுபட வேண்டியுள்ளதுங்க. அதே மாதிரி உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்க எதிர்பார்க்கலாங்க. சிலருக்கு நிறுவன மாற்றம் ஏற்படலாங்க. இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த மாற்றத்தின் காரணமாக நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. கடகராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு குரு பகவானுடைய ரிஷபராசி சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, விற்பனையும் லாபமும் ஏற்றத்தாழ்வு எதுவுமின்றி ஒரே சீராக இருக்குங்க. உங்களுக்கு வர வேண்டிய பாக்கிகள் வசூலாவதில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாக இருக்குது. சக கூட்டாளிகளினால் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகளும் நீங்க இருக்குதுங்க. அவர்கள் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்திற்கு முழு ஒத்துழைப்பையும் கொடுக்க இருக்காங்க. புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லதுங்க. பண விஷயங்கள்ல அதிக ஜாக்கிரதையாக இருங்க. கடகராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு குரு பகவானுடைய சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ஏமாற்றங்கள், பொருளாதார பிரச்சனைகள் ஆகியவற்றிலிருந்து விடுபட்டு மீண்டும் நல்ல காலத்தை காண நீங்க மேலும் சிறிது காலம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. இந்த குரு பயிற்சிக்கு பிறகு என்ன மாதிரியான இன்னல்களை எல்லாம் நீங்கள் சந்தித்து வந்தீர்களோ அவற்றிலிருந்து நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. நிலைமையை ஒருவாறு சமாளித்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணமா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல கடகராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு படிப்பில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படுங்க. பாடங்கள்ல மனதை செலுத்த முடியுங்க. ஆசிரியர்களுடைய ஆதரவு வழிகாட்டுதல்களும் உங்களுக்கு ஊக்கத்தை அளிக்கும் விதமா அமைஞ்சிருக்குதுங்க. கடகராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வீட்டிற்கு அருகாமையில் உள்ள திருக்கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.